எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நமக்காக பவனி வந்த, எருசலேம் வீதிகளிலே ராஜாவாக பவனி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக இந்த நாளிலும் எங்களோடு ஆராதிக்க இணைந்திருக்கிற உங்கள் யாவரோடும் இணைந்த இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பவனி வந்த ராஜாவை நாம் எல்லாரும் இணைந்த அந்த நாளிலே அவர் அந்த எருசலேம் வீதியிலே வரும்பொழுது அங்க கூடியிருந்த எல்லாரும் சொன்னாங்க, ஓசன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசன்னா என்று அவரை வரவேற்றது போல இந்த நாளிலும் நமக்காக வந்த இரட்சகரை நாம் எல்லாரும் இணைந்து அருமையான பாடல்களை பாடி அவரை உயர்த்தும்படியாக எல்லாரும் இணைந்து பழைய பாடல்களை பாடி நமக்காக பவனி வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் மனதார உயர்த்துவோம். அவங்க எல்லாரும் இணைந்து ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா என்று நாம் எல்லாரும் இதயத்தினாலத்திலிருந்து அவரை உயர்த்த போகிறோம், பாட போகிறோம், ஆர்ப்பரிக்க போகிறோம். ஹalleluya, thank you Lord, we worship you. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? இருக்கிற இடங்களில் எல்லாம் அவரை உயர்த்தி தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படியாக ஹalleluya, yes Jesus, hallelujah. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பால்
அந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரிக்கு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக நடந்த காரியம் எது? அவர் அந்த வீதிகளிலே வரும்பொழுது அந்த நாட்களிலே இருந்த எல்லாரும் நைந்து எங்களுக்காக மரிக்க வந்தவர் இவரே எங்களுடைய ராஜா என்று அந்த நாளிலே எல்லாரும் வெளிப்படையாக வெளிப்புறமாக அவரை பிரகடனம் படுத்தினாங்க. அவரே ராஜா, எங்களுடைய பாவங்களை எங்களுடைய மீறுதல்களை சுமக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் இவரே என்று அந்த நாளிலே எருசலேம் மக்கள் எல்லாரும் நைந்து அவரை வாழ்த்தி போற்றி பணிந்து ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அதை நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எருசலேம் வீதியிலே உலா வந்த அந்த ராஜாதி ராஜாவை நம் மனதார துதிக்கும்படியாகவும் இந்த நாளிலும் உலகம் எங்கிலும் நமக்காக வந்த இயேசு கிறிஸ்துவை வணங்கி போற்றி துதிக்கிற இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நாமளும் ஆண்டவரே எங்களுக்காக வந்த ஆட்டுக்குட்டியாகிய நீங்க ஆண்டவரே நீங்க மீண்டும் வரப்போகிற ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க உங்களுடைய முதலாம் வருகையில எப்படி உங்களை அப்பா எல்லாரும் ராஜாவாக உம்மை வரவேற்றாங்களோ அதே போல இந்த நாட்களிலும் வாழ்கிற நாங்கள் எல்லாரும் உம்முடைய 2ஆம் வருகையிலே ஆண்டவரே உம்மை ராஜாவாக பார்க்கும்படியாக உம்மை ராஜாவாக சந்திக்கும்படியாக எங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாளிலே அடுத்த பாடல் நாம் எல்லாரும் நைந்து பாட போகிறோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா. ஓசன்னா கீதம் பாடுவோம் என்று எல்லாரும் நைந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும் பொழுது நமக்காக வந்த இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்போடு அவர் 2ஆம் வருகையிலே இன்னும் ஒரு பெரிய கூட்டம் அவரை ராஜாவாக சந்திக்கும்படியாக நாம் எல்லாரும் நைந்து ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். எல்லாரும் நைந்து இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஹல்லேலூயா. ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா எல்லா கரங்களை உயர்த்தி ஜெயமே. ஹல்லேலூயா. ஓசன்னா ஆமென். ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் அல்லேலூயா. துதி மகிமை எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா. துதி மகிமை என்றும் அல்லேலூயா. துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா. இயேசு ராஜா எங்கள் ராஜா. என்றென்றும் போற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஹல்லேலூயா. ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா எல்லாரும் நைந்து ஜெயமே. ஓசன்னா ஹல்லேலூயா. ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு தொல்லை கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். ஆகவே நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு கலக்கமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நைந்து நம்பிக்கையோடு பாடுவோமா? எஸ் ஜீசஸ். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் சொல்லுங்க. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள்
ஹalleluya ஹalleluya. ஓசன்னா என்றால் எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்ற அர்த்தம். நான் சொல்ல போறேன் ஹோசன்னா என்று. நீங்க எல்லாரும் நான் இந்த வேளையில என்னை ரட்சியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் அவருடைய ரட்சிப்பை உலகம் எங்கிலும் இருக்கிற மக்கள் இந்த நாட்களிலும் நாம் சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்னவென்றால், நாம் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே அந்த நாளிலே அப்பா நான் இந்த சூழ்நிலையிலே அமுங்கி விடாதபடிக்கு, நான் தோற்று போகாதபடிக்கு, நான் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்காகவே தானே நீங்க அந்த ஆண்டவரே அந்த சிலுவைக்கு சென்றீங்க. அதற்காக தானப்பா நீங்க அந்த எருசலேம் வீதியிலே ராஜாவாக அந்த நாளிலே பவனி வந்தீங்க. அந்த காரியம், அந்த நோக்கம் இந்த நாளிலே 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த நாட்களிலே அந்த எருசலேம் வீதியில நின்றிருந்த மக்களோடு இணைந்து இந்த வேளையிலே நாங்கள் அப்பா மீண்டுமாக உம்முடைய ரட்சிப்பு உலகம் எங்கிலும் விளங்கும்படியாக, எங்களை சுற்றிலும் அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே எங்களுக்காக வந்த இரட்சகர் நீர். எங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே மீண்டுமாக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று எல்லாரும் இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி Hosanna, save us, O Lord. Let's all cry out together with one voice right now, wherever you are watching. Let's all cry out from the bottom of our hearts, Hosanna, எங்களை ரட்சியும் தேவனே. நாங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து இந்த முழு உலகமும் இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த கோர இந்த பிளேகின் மூலமாக ஆண்டவரே வரக்கூடிய எல்லா அழிவிலிருந்து எங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று எல்லாரும் நான் ஒரு நிமிடம் உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் மத்தியில எங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரே தெய்வம் நீங்க ஒருவர் தான் அப்பா. ஆகவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். Everyone, let's all cry out together, Hosanna, Father, that you will come and save your people with mercy, O Lord. ஆவியானவரே உம்முடைய இரக்கத்தினாலே இந்த முழு மனுக்குலத்தையும் நீங்க ரட்சிக்கும்படியாக we lift your name together. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift
King of kings. He is the Lord of lords. His name is Jesus. Jesus. He is the King. Come on, church. Let's all celebrate the King of Kings and the Lord of Lords together. Let's lift up our hands and worship Him right now. And let Him become the King. Let us hail Him as the King. Let us hail Him as the soon coming King. Join with us in worshiping the King of Kings. Hallelujah. எல்லாரும் நாயிண்டு ராஜாதி ராஜனா இயேசு கத்தாதி கத்தனா இயேசு அவநாமம் இயேசு சொல்லுங்க இயேசு 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 ஓ அவரே ராஜா ராஜாதி ராஜனா இயேசு கத்தாதி கத்தனா என் இயேசு அவநாமம் இயேசு 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 ஓ அவரே ராஜா. He is the King of kings. He is the Lord of lords. His name is Jesus. Jesus. Oh, He is the King. You are 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 the King. Oh, King. You are the Lord. Oh, Lord. Your name is Jesus. Jesus. Oh, you are the King. Niwe Raja. Niwe Raja. Niwe Raja. Niwe Raja. Raja. Om Namam Yesu. 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 Oh, அவரே ராஜா. Come on, church. Oh, இந்த உலகத்திலே அவருடைய ராஜ்யத்துக்கு எல்லையே இல்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு முடியவே இல்லை. அந்த ராஜ்யத்தின் தலைவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோமா? ஓ, நீரே ராஜா. நீரே ராஜா. நீரே ராஜா. நீரே ராஜா. நீரே ராஜா. எல்லாரும் சொல்லுங்க. எங்கள் ராஜா இயேசு. எங்கள் ராஜா இயேசு. எங்கள் ராஜா இயேசு. 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 அவரே ராஜா. எல்லாரும் சத்தமாக ஆர்ப்பரிங்க நீங்க இருக்கிற இடங்கள் எல்லாம். அவரே ராஜாதி ராஜா. இந்த உலகத்திலும் வருகிற உலகத்திலும் ராஜாதி ராஜா. 1000 வருடம் அரசாள போகிற ராஜா அவர் ஒருவரே. அவர் எல்லாரும் சொல்லுவோமா? நீரே ராஜா. நீரே ராஜா. நீரே ராஜா. You are the King. You are the King. Come on, church. You are the King. Soon coming King. மீண்டும் வரும் ராஜா. ராஜா ராஜா. நீர் ஒருவரே ராஜா. சொல்லுங்க. ராஜா ராஜா. நீர் ஒருவரே ராஜா. King of kings. And you're Lord of lords. You are the King of kings. You are the Lord of lords. His name is Jesus. His name is Jesus. His name is Jesus. His name is Jesus. Yesu. 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 அவரே ராஜா. ஹalleluya. 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 இந்த உலகத்திலே ஒரு ராஜா வரும்பொழுது அங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கும். அந்த நாட்டின் மக்கள் எல்லாம் அந்த ராஜாவின் வருகையை சாதாரணமாக கொண்டாட மாட்டாங்க. எல்லாருக்கும் முன்பதாக என்னமோ
அவங்க தான் ராஜான்ற மாதிரி இருக்கும். அந்த கூட்டத்தில் நீங்கள் போய் நிற்கும் போது யார் ராஜானே தெரியாது. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் ஒரு ராஜ்யத்தின் கீழ் இருக்கும் பொழுது அந்த ராஜாவை கொண்டாடுவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த அசைவில்லா ராஜ்யத்தை கொண்டாடும்படியாக மீண்டும் வரப்போகிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் அவருடைய வருகையிலே சந்திக்கும்படியாக அல்லது அவரோடு வரும்படியாக அவரை முகமுகமாக ராஜாவாக மீண்டும் நாங்கள் எல்லாரும் இணைந்து அவரை உயர்த்தும்படியாக அழைக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேலையில் எல்லார கரங்களை உயர்த்தி, Father, we take pride, we take glory in worshiping you, King Jesus, for you are the soon coming King, and all of this worship will remain for eternity, and you will be the Lord of our kingdom, Lord, and you are the King and Kings, and you are the Lord of Lords, Father, and we declare and we submit to your kingdom. ஆவியானவரே, இந்த நாளிலும் அசைவில்லாத ராஜ்யத்தின் ஆண்டவரே ராஜபாரத்தை உடைய எங்கள் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் விட்டு இந்த நாளிலே இந்த பூலோகத்தை எங்களுக்காக நீங்க திறந்தெடுத்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, you came to the world to establish your kingdom, Father. இந்த நாளிலும் அவருடைய ராஜ்யத்தில் உள்ள நாங்கள் எல்லாரும் இணைந்து அவரை உயர்த்தும்படியாக அந்த ராஜ்யத்தின் ராஜா எல்லா விதமான சொகுசையும் எல்லா விதமான பரலோகத்தின் மேன்மையும், he was the sacrificer, எல்லா விதத்தையும் அவர் இந்த நாளிலே நமக்காக அந்த சிலுவையிலே அவர் தியாகம் செய்தார். அந்த அன்பை நினைத்து இந்த வேளையிலே Jesus, Jesus, light of the world, you stepped down into darkness. Open my eyes, let me see beauty that makes this heart adore you. Oh, powerful life spent with you. Everyone together. Light of the world, you stepped down into darkness. Open my eyes, let me see beauty that makes this heart adore you. Oh, powerful life spent with you. So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Here I am to, everyone together, wherever you are, let's bow before the King of Kings and worship him right now with everything within us. Hallelujah. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. உம்மை ஆராதிப்பேன்,
தேவன் என்று சொல்லுவேன். நீ முற்றிலும் அழகானவர், நீ முற்றிலும் பாத்தீர, நீ முற்றிலும் அருமையானவர் எனக்கு. டியாராலாரியாரியே ஓராலாரியாரியாரியே ரியாராலாரியாலாரியாலாரியாரியா கரியா ஷெகே ரியாராலாரியாரியே. We thank you for your cross, oh Lord. We thank you for the price that you paid, carrying all of my sin, carrying all of my shame, and we run to you, Jesus. Nanarien siluvayam enna krayam நீ சிந்தினீரோ இயேசுப்பா. நான் அறியேன் சிலுவையில் எனக்கா என்ன கிரயம் நீ சிந்தினீரோ. அறிய முடியுமா? Lord, will I be ever able to know the price that you paid on the cross? Will I be ever be able to know the agony that you bore on the cross for me, Jesus? ஒரு நாளும் அவன் நமக்காக பட்ட அந்த வேதனை இந்த பூலோகத்தில் வாழ்கிற நாம் நம்முடைய மனதிலே நம்மால் அறியவே முடியாது. அவர் ஏறெடுத்து அந்த தியாகத்தின் மேன்மையை, பரலோகத்தை விட்டு வந்தவர், பரலோகத்தின் மேன்மையை யாவையும் துறந்தவர், அந்த நாளிலே நமக்காக அவர் பாவியாக அந்த சிலுவையிலே தொங்கினாரே. Taking my place, taking my shame, Lord. Will I ever know? Can I ever know, Jesus, the price that you paid? Help me, Jesus. ஆண்டவரே, நீ எனக்காக சிந்தின அந்த கிரயத்தை இந்த பூமியிலே நான் வாழ்கிற இந்த நாட்களிலே அறிந்து கொள்ளும்படியாக, அதன் மேன்மையை உணரும்படியாக, அதை உதாசீனப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். And we cry out, உம்மை ஆராதிப்பேன், உம்மை தொழுது கொள்ளுவேன், நீரே எங்கள் தேவன் என்று சொல்லுவேன். எல்லாரும் இணைந்து, let's all bow down before him. நாம் எல்லாரும் இணைந்து அந்த சிலுவைக்காக நன்றி சொல்லும்படியாக, நீ முற்றிலும் அழகானவர், நீர் முற்றிலும் பாத்தீரர், நீர் முற்றிலும் அருமையானவர் எனக்கு. Thank you, Father. We thank you, Jesus. We thank you for your cross, oh Lord. உமக்கே நன்றி அப்பா, உம் சிலுவையின் தியாகத்திற்காக, இந்த சிலுவையில் என்னை நினைவு கூர்ந்ததற்காக உமக்கு மனதார நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Yes, Lord. பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த ஆராதனையில் உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் எனக்கு பாராட்டிய இரக்கத்திற்கு நன்றி சொல்கிறேன். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அன்பர்களே, இந்த ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க நாங்கள் ஜெபத்தோடு இந்த ஆராதனையை உங்கள் முன் கொண்டு வருகிறோம். ஒரு அற்புதமான சாட்சி இந்த ஆராதனையை கண்டதினாலே ஒரு சகோதரியின் வாழ்க்கையில் நடந்ததை குறித்து எங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினோம். அதை பற்றி விவரங்கள் இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன்.
நீங்கள் எழுதுகிற கடிதங்கள், நீங்கள் தொடர்பு கொள்கிற தொடர்புகளிலே நாங்கள் உற்சாகம் அடைகிறோம். அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. இதற்கு காரணமான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களையும் மகிழ்வூட்டுகிறது. இப்பொழுதும் ஆராதனையில் மையத்தில் நாம் இருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக தேவனுக்கென்று நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற்பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆகவே இப்பொழுதும் நாம் கனமான ஊழியம், இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் டிவி, இந்த ஊழியங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு தாங்கிக் கொண்டு வருகிறோம். எங்களது திருச்சபையில் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு காணிக்கையை இயேசு ஊழியங்களுக்கு என்று நாங்கள் எடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறோம் பல வருடங்களாக. அதனால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட நீங்கள் நமது இயேசு ஊழியங்களுக்கு என்று கட்டட நிதிக்காக செலுத்த விரும்புகிற நன்கொடைகளை திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்கள் அறிந்து மனப்பூர்வமாய் கர்த்தர் உங்களை ஏவுகிற பிரகாரமாக செயல்பட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பிரார்த்தனை மாத்திரம் நான் ஏறெடுத்து விடுகிறேன். அதற்கு பின்பு ஒரு பாடல் வரும். அவ்வமயம் நீங்கள் உங்கள் காணிக்கைகள், கட்டட நிதிக்கான நன்கொடைகளை அனுப்பலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, தேவரீர் தம்முடைய தாசனை உண்மை உள்ளவர் என்று எண்ணி காரனுடை பகுதியிலே 8.5 ஏக்கர் நிலத்தை தந்து அதில் கட்டட பணிகள் செயல்படுவதற்கு உதவி செய்தீர். பூர்த்தி அடைய வேண்டிய நிலையில் இருக்கும் அந்த கட்டிட காரியங்களுக்கு முடிவாக இன்னும் பல காரியங்கள் செய்து முடிக்க வேண்டும். உமது பிள்ளைகள் மனமும் வந்து கொடுக்கிற காணிக்கைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு உமது பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அமையட்டும். ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். Hosanna.
அன்பர்களே, இன்றைக்கும் தேவனுடைய செய்தியை பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் கொண்டு வருகிறார்கள். இன்று குருத்தோலை ஞாயிறு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கழுதையின் மேல் ஏறி பவனி வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எல்லாரும் அவரை பார்த்து இப்படியாக புகழாரம் சூட்டுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஓசன்னா, எங்களை காப்பாற்றும். அந்த பாதையில் போகும் பொழுதே இன்று கூட அந்த தெய்வீக பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு அன்றைக்கு அந்த கழுதையின் மேல் ஏறி வந்தார். அந்த கழுதைக்குத்தான் எத்தனை பெரிய மேன்மை கிடைத்தது தெரியுமா? அதனுடைய கால்கள் கூட தரையில் பூமியில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மரக்கிளைகளையும் துணிகளையும் விரித்தார்கள். அதன் மேல் வஸ்திரங்களை போட்டார்கள். கிறிஸ்து அதன் மேல் ஏறி சவாரி செய்தார். அந்த கழுதைக்கு எத்தனை பெரிய பாக்கியம்! இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அந்த பெரும் பாக்கியம் கிடைக்க அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, அவரை நாம் சுமக்க, அவர் நம்மை ஏந்திக் கொள்ள எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். அவரை சுமக்கிறவர்களை கைவிட்டதில்லை. அவரை சுமக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் தான் எத்துணை பெரியது. அனுதினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்வோம். கர்த்தர் நிச்சயம் உங்களை கனப்படுத்துவார். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நாம் இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது, உயிரோடு எழுந்தது, இதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா திருச்சபைகளிலும் குறிப்பாக ஒருவேளையாவது உபவாசம் இருந்து அநேக இதற்காக தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை எதற்காக அவருடைய மகனாக மகளாக மாற்றினார், என்னை எதற்காக என் குடும்பத்தில் அவர் தெரிந்து கொண்டார், அதை நிறைவேற்ற வேண்டும். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னில் நிலைத்திருங்கள். இப்போ இந்த மாதத்தில் நாம் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனித வாழ்க்கையின் அந்த இறுதி நாட்களில் அவர் எப்படியாக வாழ்ந்தார், அதில் குறிப்பாக இன்றைக்கு எல்லா திருச்சபைகளும் அவர் பவனி வந்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள். இதை குறித்து நாம் யோவான் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா
கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவருடைய மரணம் வரையிலும் அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இங்கும் அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான், உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். அதன்படியே அவர் கடைசியாக எருசலேம் வீதிகளில் அவர் இப்பொழுது கழுதை குட்டியின் மேல் பயணம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள். அவர் கூட போனவங்கெல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்பதான் ஜனங்கள்லாம் அந்த பண்டிகைக்கு அங்கே வந்திருந்தாங்க, பஸ்கா பண்டிகைக்கு. எல்லாம் இயேசு இப்பொழுது பவனி போறாருன்னொடனே எல்லாரும் அவருக்கு பின்னால வந்துட்டாங்க. வந்து அந்த பவனியில கலந்துக்கிறாங்க. கலந்து கொண்டது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிற நீங்களும் நானும், இதைதான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்து நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக அவர் எதை செய்ய வேண்டுமோ அதை ஒன்று விடாமல் நமக்காக அவர் செய்து முடித்தார். இன்றைக்கு குறிப்பாக என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்? என்னில் நிலைத்திருங்கள். அப்ப அவர் நமக்காக என்ன செய்தார்? இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் அதை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அதனால தான் திருச்சபைகள் எல்லாரும், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார், எதற்காக வளர்ந்தார், எதற்காக தன்னை அர்ப்பணித்தார், இதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பதான் அவங்க இந்த உலகத்தில் அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை அவர்களால் செய்ய முடியும். இன்றைக்கு நாம் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் தன் ஜீவனையே கொடுத்தார், தன் இரத்தத்தையே சிந்தினார். இதை குறித்து நாம் முக்கியப்படுத்தி இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு மிக பெரிய ஒரு வேலை. யாராலும் இந்த வேலை செய்யவே முடியாது. யாரும் யாருக்காகவும் ஜீவனையும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஒரு மிக பெரிய வேலை செஞ்சார். அந்த வேலை தான் மரணம். மரணம் அடைவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், வேற எதுக்காகவும் இல்லை. இந்த ஜனங்களுக்காக நான் மரிக்கணும், இந்த ஜனங்களுக்காக நான் ரத்தம் சிந்தணும், இந்த ஜனங்களுக்காக என் ஜீவனையே கொடுக்கணும். அதுதான் பிதா என்னை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அதை தான் நான் நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா பாவம் செய்வதற்கு, பாவம் செய்கிறவர்களுக்கு தண்டனை மரணம்தான். உலகத்தில் வாழ்கிற யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், பாவம் செய்கிறவர்களுக்கு தண்டனை மரணம். ஆனா அந்த மரணத்தை யாராவது ஏற்றுக்கொண்டா அதனால
அந்த தண்டனையிலிருந்து ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுவார்கள். வேற வழியே கிடையாது. யாரும் தப்பவே முடியாது. பணம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், உயர்ந்த நிலையில் இருக்கலாம். நான் பாவம் செஞ்சா என் பணம் என்னை காப்பாற்றும், என் செல்வாக்கு என்னை காப்பாற்றும், என்னுடைய சூழ்நிலை என்னை காப்பாற்றும் என்று யாரும் இந்த உலகத்தில் பேசவே முடியாது. பரலோக நீதிமன்றத்தில் வேற வழியே இல்லை. அதனால தான் கிறிஸ்தவத்தின் உயிர் நாடி இன்றைக்கு நாம் எல்லாரும் ஏன் தேவ பிள்ளைகளாக வாழ்கிறோம்? கிறிஸ்துவுக்காக நாம் ஏன் அர்ப்பணித்து வாழ்கிறோம்? கிறிஸ்தவத்தின் உயிர் நாடியே பாவ மன்னிப்பு. எப்பேற்பட்ட பாவம் செய்தவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும், பாவ மன்னிப்பு, பாவத்தின் கேள்வியை பாவ மன்னிப்பு சரியாக்கி விடுகிறது. இந்த மன்னிப்பை இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது. பல பரிகாரங்கள்லாம் செய்வாங்க. இதை செஞ்சால் இது சரியாகும், இது செஞ்சால் இது சரியாகும். இது வரைக்கும் கடைசி வரைக்கும் செஞ்சிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக அவங்க வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக, மகிமையான ஒரு வாழ்க்கையாக, தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த வாழ்க்கையாக, நமக்காக மரித்த இயேசு, நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, அதில் தான் அவர் நல்ல உரிமையாக சொல்கிறாரு. நீங்கள் யார்கிட்ட நிலைச்சிருந்தாலும் உங்களால் இந்த மாதிரி வாழ முடியாது. உங்கள் மேலே அன்பு வச்சு உங்களுக்காக நான் என் ஜீவனையே கொடுத்துருக்கேன், ரத்தத்தையே செஞ்சிருக்கிறேன். நீங்கள் என்னிலே நிலைச்சிருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரண உபதேசம் என்றால் என்ன? இதை குறித்து நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 53:8. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். நிறைய பேருடைய கேள்வி, இவர் ஒரு கடவுள் தானே, இவர் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படணும்? இவர் ஏன் சிலுவையில் தொங்கணும்? இவர் ஏன் இவ்வளெல்லாம் பாதிக்கப்படணும்? இதை குறித்து தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக பிதாவினுடைய அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக தன்னையே அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தானியேல் 9:26. இந்த வசனங்கள்லாம் சொல்லும்போது, இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது, நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக அவரில் நிலைத்திருப்பதற்கு அவருடைய மரணம்தான் காரணம் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 9:26. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. மேசியா சங்கரிக்கப்படுவார், இது சொல்லப்பட்டது. அதுதான் அப்படியே அவர் செய்தார். சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
சகரியா 13:7. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறிப் போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். இப்போ ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளின் நிறைவேறுதலாக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை அர்ப்பணித்தார். தேவனால் இது முன்குறிக்கப்பட்ட ஒரு மரணம். ஏன் இப்படி இயேசு மரிக்க வேண்டும்? இயேசு ஏன் தன் ஜீவனை கொடுக்க வேண்டும்? இது தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒன்று. இதைதான் ஏசாயா 53 6 10 வாசிக்கிறோம். ஏசாயா 53 6 10. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவரை நொறுக்க சித்தமானார். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் ஆண்டவர் வைத்த அந்த அன்பினாலே தன்னுடைய குமாரனை அவர் நொறுக்க சித்தமானார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். அதுதான் நம்ம நினைக்கணும். நாம் எல்லாரும் தண்டனை அனுபவிக்கணும். நம்ம செய்கிற பாவம், அக்கிரமம், மீறுதல். ஆனால் அவர் எல்லாத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். அப்போஸ்தலர் 2 23 அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன் அறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இந்த நேரத்தில் இயேசுவை நம்ம நினைக்கும் போது கொலை செய்தீர்கள். அவர் என்ன பாவம் பண்ணார்? என்ன அக்கிரமம் பண்ணார்? இங்கே அதுதான் இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாம் பிடிச்சி நீங்கள் அக்கிரமக்காரருடைய கையில் குடிச்சிட்டீங்க, அவரை கொலை செஞ்சீங்க. அப்போது அந்த நேரத்தில் அவர் யாரை நினைச்சிருப்பாரு? தன்னை பற்றியா நினைச்சிருப்பாரு? என் மகனுக்காக, என் மகளுக்காக. அப்போ நம்ம அந்த காலத்தில் இல்லவே இல்லை. அவர் மரணம் அடையும் போது, ஜீவனை கொடுக்கும்போது நீங்களும் இல்லை, நானும் இல்லை. ஆனால் அந்த நாள்லேயே அவர் நம்ம நினச்சிட்டார். என் மகனுக்காக, என் மகளுக்காக இந்த பாடுகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கொலை செய்கிறாங்கன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு மனுஷனை கொலை பண்ணுவாங்களா? எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நினைத்து, அதில் தான் அவர் ரொம்ப உரிமையாக சொல்கிறாரு, என் மகனே மகளே, உங்களை நினைச்சு இந்த மாதிரியெல்லாம் நான் சிலுவையில் செஞ்சேனே, என்னை மறந்துடுறீங்களப்பா. நான் உங்களோட இருக்கிறத நீங்கள் உணராமல் வாழ்கிறீங்களே, உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் அனுபவித்தேன், வேற யாருக்காகவும் இல்லை. இந்த உலகத்தில் உங்களை சாத்தான் ஏமாத்திடக்கூடாது, வஞ்சித்து விடக்கூடாது, உங்களை திசை திருப்பிடக்கூடாது, உங்களை அழிச்சிடக்கூடாது. உங்களை மனதில் வைத்து தான் நான் சிலுவையில் நான் இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டேன். அதனால் அவர் உலகத்தில் உயிரோ இருக்கும்போதே சொல்லிட்டார், எப்பா இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க, உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் உங்களுக்காக நான் சிலுவையில் ஜீவனை கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் பார்க்குற என்ன நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன்,
என்னில் நிலைத்திருங்கள். என்னை எந்த காலத்திலையும் மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த உலகத்தில் நீங்கள் கனி கொடுக்க முடியும். மரணத்தின் பொருள் என்ன? ஏன் அவர் மரணம் அடையணும்? அதனுடைய பொருள் என்ன? அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பிராயசித்தம், பரிகாரம் தேடுவது. இப்போ யாருக்காவது ஏதாவது ஒன்று நடந்தால் என்ன செஞ்சால் சரியாயிருங்க. இப்போ கூட ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு? பரிகாரம் சொல்கிறார். இதை இப்படி செய்யுங்க, இதை இப்படி முறையாக செய்யுங்க, அப்போ உங்களுக்கு அதுலேருந்து ஒரு பரிகாரம் வரும். அப்போ நம்ம செஞ்ச பாவத்துக்கு, நம்ம அக்கிரமத்துக்கு என்னதான் பரிகாரம்? இந்த பரிகாரம், பிராயசித்தம், பாவத்தை மூடுவது என்ற வார்த்தை 77 முறை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. பிராயசித்தம், பரிகாரம். புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு தடவை தான் சொல்லப்படுது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. பாவத்தை மூடுறது, பரிகாரம் செய்கிறது, இதெல்லாம் இப்போ எப்படி ஆயிருக்குதுன்னா, பாவத்திலேயே வாழ்ந்த நம்ம பரிசுத்தமான ஆண்டவரோடு ஒப்புரவாக்கிட்டார், இணைச்சிட்டார். அவரால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதுதான் நமக்கு ரொம்ப மேன்மை. எத்தனை பேர் அதை மேன்மையாக நினைக்கிறீங்க? நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாவத்திலேயே வளர்ந்த, பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் இருந்த நம்ம இன்னைக்கு பரிசுத்தமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இணைத்து ஒப்புரவாக்கி வச்சிட்டார், இணைச்சிட்டார். நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இதுக்காக தான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி, மேன்மை பாராட்டுறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மேன்மை. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எனக்காக தன்னை அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பில் எனக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிருக்கு. அதுதான் பொருள், அதுதான் ஆசீர்வாதம். அடுத்ததாக கிருபாசனத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு வழி, தயை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரும் ஆண்டவர்கிட்ட போய் நின்று பேச முடியாது, யாரும் பிதாவாகிய தேவனிடத்தில் நெருங்க முடியாது. அப்படி போனாங்கன்னா செத்தாங்க. அவர் யாரை ஏற்படுத்தினாரோ அவங்க தான் போகணும், அவங்க தான் பேசணும். ஆனால் இப்போ அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தைரியமாக கிருபாசனத்திற்கு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு தயை பாராட்டியிருக்கு. அதுதான் மரணத்தின் பொருள். இன்னைக்கு எல்லாம் நம்ம ஏன் திருச்சபைக்கு வரோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம், ஜெபிக்கிறோம். ஏன்? தைரியம் கொடுத்துருக்கிறாரு. இல்லைன்னா நம்ம எல்லாம் வீட்டில் தான் இருக்கணும். என்ன பண்ணியிருப்போமே தெரியாது. இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக இன்னைக்கு பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக ஆலயத்துக்கு வரோம். ஆலயத்துக்கு வர முடியாதவங்களுக்கெல்லாம் இப்போ டிவியில் ஆராதனை நடக்குது. நீங்கள் வர முடியாத சூழ்நிலையில் இருந்தால் கூட நீங்கள் வீட்டிலேயே ஆராதனை. இதெல்லாம் யார் ஏற்படுத்தினது? இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலைகளில் ஆண்டவர் யார் ஏற்படுத்தினார்? உங்களை நேசிக்கிறாரு. என் பிள்ளை ஆராதனைக்கு போக முடியல, என் பிள்ளை படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துலையே நான் அவங்கள சந்திப்பேன். அவங்க எண்ணில் நிலைத்திருக்கணும், நான் அவங்கள நிலைச்சிருக்கணும். அதுதான் அவருடைய எண்ணம். சொன்னது மாத்திரமல்ல, அவர் அதை செய்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு எந்த பயமும் கிடையாது. நான் பாவி, நான் அக்கிரமக்கா, என் பாவத்தை எல்லாம் இயேசு மன்னிச்சிட்டார். எல்லாருடைய பாவங்களையும் இயேசு கல்வாரி சிலுவையில் மன்னித்து விட்டார். அந்த தைரியத்தில் தான், அந்த தயையில தான் நாம் தெய்வ சமூகத்துக்கு வருகிறோம்.
மற்றவர்களுக்காக ஒருவர் எடுக்கும் இடம்தான் மரணம். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் மரணம். உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய இடத்தையும் இவர் ஒருத்தர் எடுத்துக்கிட்டார் பாருங்க. அதை தான் யோவான் 10:11 வாசிக்கிறோம். யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க, நமக்காக யாராவது ஜீவனை கொடுப்பாங்களா? சிலர் சொல்லுவாங்க, செத்துப்போ ஏன் இருக்கிற, ஒழிஞ்சுப்போ ஏன் இன்னும் சாவாமல் இருக்கிற, அப்படியெல்லாம் கூட பேசுவாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு அம்மா வயசானவங்க ரொம்ப மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க, ஏம்மா கொஞ்சம் ஜெபம் பண்ணு, சீக்கிரமாக இந்த அம்மா உலகத்தை விட்டு போகணும். பாருங்க, யாராவது சாவர நிலையில் இருந்தால் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களா? ஏன் உயிர் போகாமல் இருக்குது, என்னத்தை நினச்சின்னுக்கிறாங்க? சீக்கிரமாக போகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே உங்கள் நோக்கம் நிறைவேறட்டும், உங்கள் திட்டம் நிறைவேறட்டும். அவங்க ஆயுசு எங்கள் கையில் கிடையாது, உங்கள் கையில் இருக்கு, உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்களாம். அதுக்கு பிறகு அவங்க நல்லாயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் நல்லா இருந்து தான் அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே கொஞ்சம் வியாதி வந்தாலே மனைவி இந்த புருஷன் வேண்டாம், கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே இந்த மனைவி வேண்டாம், இந்த புருஷன் வேண்டாம், இன்னும் சிலர் பிள்ளைங்க கூட வேணான்றாங்க. ஆனால் பாருங்க, நம்ம மேலே இயேசு அன்பு வச்சு நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் என்ன செய்தார்? தன் ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. மீட்பு, அதாவது குறிப்பிட்ட விலக்கிரயம் கொடுத்து பாவ அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கி தேவனிடத்தில் கொண்டு வருவது. எதையாவது ஒன்று அவங்களுக்காக செஞ்சாதான் அவங்க ஆண்டவர்கிட்ட வர முடியும். அவங்கள மீட்க வேண்டும், அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்கு ஏதாவது விலைக்கிரயம் செலுத்தணும். அதை தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். இதை குறித்து நீங்கள் 1 பேதுரு 1:18, 19 வாசிக்கிறோம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் நாம் முன்னோர்கள் நிறைய பேரை நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் அப்படி பாரம்பரியமாக இப்படி இருந்தால் தான்ப்பா நீ வாழ முடியும், நீ இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும்னு என்னென்னமோ அவங்க பல காரியங்களை அவங்க செஞ்சிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த வீணான நடத்தை நின்று என்னென்னமோ எவ்வளோ பொண்ணை கொடுத்தாங்களோ, எவ்வளோ வெளியே கொடுத்தாங்களோ, எதெல்லாம் செஞ்சாங்களோ நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நல்லா இருக்கணும் அதை செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு பொன்னினாலும் வெள்ளியினாலும் நாம் மீட்கப்படாமல் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. என்ன எத்தனை பேர் அதை பற்றி சந்தோஷம் அடைகிறீங்க, மனமகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? நம்ம இயேசு அவருடைய இரத்தத்தையே விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் இந்த நாட்களில் நம்ம நினச்சி பார்க்குறோம், அதை தான் சிந்தித்து பார்க்குறோம். அடுத்தது நம்மை ஒப்புரவாக்குகிறார். ஒரு காலத்தில் மனிதர்கள் தேவன்கிட்ட நெருங்கவே முடியாது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதை செய்யலைன்னா அத்தனை பேரையும் அழிச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் விதிமுறை. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும்
ஆண்டவருக்கு சிநேகிதர்களாக மாறி இருக்கிறோம். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஒரு ஃப்ரெண்டு அவர் நமக்கு. இயேசு கிறிஸ்து யாரு? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி. நிறைய பேர் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் எல்லாம் பேசுவாங்க, இயேசுக்கிட்ட பேச மாட்டாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள். ஏன் அந்த மாதிரி சொன்னார்னா, என்கிட்ட நீங்கள் எப்பவும் ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நானும் ஃப்ரெண்டு மாதிரி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு தான் போய் சிலுவையில் நான் ஜீவனை கொடுத்தேன். நீங்கள் சாத்தானுடைய வழியில் சாத்தானுடைய பிரதிநிதிகளோடெல்லாம் ஃப்ரெண்டாகி நீங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. உங்களுக்காக நான் ஜீவனை கொடுத்ததே என் கூட நீங்கள் இருக்கணும், என் கூட நீங்கள் வாழணும், என் சத்தத்தை நீங்கள் கேட்கணும், நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. நாமெல்லாம் ஆண்டவருக்கு சத்துருக்களாக இருந்தோம். அவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ, எதையெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் நம்ம தெரியாமல் அறியாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ ஆண்டவருக்கு நம்மெல்லாம் யாரு? சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே இப்போ தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கிட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்மளை அவரோட ஒப்புரவாக்கிட்டார். இப்போ சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது சிலரெல்லாம் உட்காந்து ஒப்புரவாகிற மாதிரி பேசுவாங்க. ஏங்க இது தெரியாமல் பண்ணிட்டாங்க, இதை தெரியாமல் செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் நீங்கள் அதை மன்னிச்சிருங்க, அதை பொறுத்துக்கங்க அப்படின்லாம் பரிந்து பேசுவாங்க. ஒருத்தரோடு ஒருத்தர் ஐக்கியமாக்குவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை இன்னைக்கு பிதாவோடு ஒப்புரவாக்கிட்டார். ஒப்புரவாக்கிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்திலே வேற உட்காந்து சொல்லுவார், நான் இவங்களுக்காக ரத்தம் செஞ்சுருக்கேன், இவங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கேன், ஒரு விஷயம் அவங்கள மன்னிங்க, அவங்கள கொண்டு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம மேலே நினைவாகவே அவர் இருக்கிறார். அவ்வளோ ஃப்ரெண்டு. நம்ம கூட சில நேரத்தில் அவரை மறந்துடுவோம், ஆனால் அவர் நம்மளை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் கிரயம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இப்போ ஒரு யாராவது ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, அப்போ அவங்கள விடுவிக்கணும்னு சொன்னால் இத்தனை லட்சம் கொடுங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யுங்க, அப்போ அவங்கள விடுவிக்கலாம். அப்போ இன்னைக்கு நாமெல்லாம் பாவம் செய்து சாத்தானால் தூக்கி கொண்டு போகப்பட்டவர்கள். அவன் கையிலிருந்து யாரும் கொண்டு வரவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நம்ம ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்டார். ஹல்லேலூயா. மத்தேயு 20:28. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். எதுக்கு வந்தார் இந்த உலகத்தில்? எதுக்கு வந்தார்? உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக, நம்மை மீட்டெடுக்கும்படியாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. யோவான் 19:18. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இதெல்லாம் எழுதப்பட்டது, இதெல்லாம் அப்படியே நிறைவேறியது. ஏதோ ஒரு கற்பனை கதை இல்லை, அப்படியே நிறைவேறியது. ஏன் நிறைவேறியது? நமக்காக அவர் விலைக்கிரயம் கொடுக்கும்படியாக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படிப்பட்ட விதத்தில் இருந்தது? மத்தேயு 27:35. மத்தேயு 27:35. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள்.
என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மேலே இருந்த அவருடைய வஸ்திரங்களை கூட எடுத்து பங்கிட்டு கொண்டார்கள். இது மாதிரி நடக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசியின் மூலமாக அறிவிக்கப்பட்டது நிறைவேறி. எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் ஒன்று விடாமல் அப்படியே கடைசி வரைக்கும் நிறைவேறி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் 15:24. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். லூக்கா 23:33. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். மரத்தில் தூக்கி அவர் மரணம் அடைய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அப்படியே நிறைவேறி கொண்டது. இதை தான் நாம் என்னாகமம் 21:8 வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவராகிய தேவன் மோசே என்ற தேவ மனிதனை பார்த்து சொல்றாரு, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் யாருன்னா சர்ப்பத்தில் கடிக்கப்பட்டானா அதை பார்த்தானா பிழைப்பான். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னார். இப்போ பாருங்க, புதிய ஏற்பாட்டில் யோவான் 3:14-15 வாசிக்கிறோம், சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஏன் நம்ம எல்லாம் சிலுவையை பார்க்கிறோம்? சிலுவையை நாம் ஏன் முக்கியப்படுத்துகிறோம்? சிலுவையின் மரணத்தை நம்ம ஏன் தியானிக்கிறோம்? அந்த மரணத்தினால தான் இன்னைக்கு நாம் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர் அன்னைக்கு ஜீவனை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நாம் வெற்றியாக வாழ அந்த சிலுவை மரணம் நமக்கு ஒரு வழியாக அமைந்தது. அதுதான் இப்போ நினைக்கிறோம். அன்னைக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்ததுனால, எனக்காக நீங்கள் மரணம் அடைந்ததுனால உங்களால் இன்னைக்கு நான் பிழைச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படிதான். அதுக்கு தான் இயேசு சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. ஒரு இழிவான மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அதை தான் நம்ம எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எதுக்காக இந்த மரணத்தை தெரிந்து கொண்டார்? இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா, ஐயோ என்ன பரியாசம் பண்றாங்க, என்ன கேலி பண்றாங்க, என்ன அவமானப்படுத்துறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட சோர்ந்துரும். ஒரு பெரிய தேவன் ஆண்டவர் பிதாவோடு இருந்தவர் உங்களுக்காக எனக்காக அவமானத்தை எண்ணாமல் சொல்லுது. எவ்வளோ பரியாசம் பண்ணாங்க, எவ்வளோ அடிச்சாங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கேலியா பேசினாங்க, என்னென்னலாம் பேசினாங்க. ஐயோ, வார்த்தையினால் விவரிக்கவே முடியாது. ஆனால் அதெல்லாம் அவர் எண்ணவே இல்லை. அந்த சிலுவையை சகிச்சாரு. சிலுவையில் தொங்கும்போது அவர் என்ன நினைச்சாரு? பிதா இந்த ஜனங்க மேலே வச்ச அன்புனால இந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக என்னை இதை செய்யும்படியாதான் இந்த பூமிக்கு அனுப்பினாரு. ஆனால் இதுக்கு பின்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. இப்போ நான் படுற பாடுகள் அவமானங்கள் எல்லாம் இதோடு முடிந்து போகவில்லை, பின்னால் எனக்கு ஒரு பெரிய. அதை தான் அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் இன்னைக்கு வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன்
சிலுவையின் மரணத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் மரணம் அடைந்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு நமக்காக அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்போ கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். அதில் தான் அப்போவே சொல்லிட்டார், என்னை நிலைத்திருங்க, உனக்காக நான் ஜீவனை கொடுத்தனே, உனக்காக நான் ரத்தம் சிந்தினேனே, நீங்கள் என்னிலே இருந்தீங்கன்னா உங்களை நான் மறந்துடுவேனா? என்னை நீங்கள் எவ்வளோ நினச்சி பார்க்குறீங்க? உங்களை நினச்சி நான் என் ஜீவனை கொடுத்தேன், இன்னைக்கு நீங்கள் என்னை நினச்சி என் கூடவே இருக்கிறீங்க, உங்களை நான் மறந்துடுவேனா? நம்மளை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கு தான் ஜெபத்துக்கு வரோம். அதுக்கு தான் ஆண்டவரை பார்க்க. நிறைய பேர் ஜெபம்லாம் பண்ண வேணாம், அவரே எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு இருக்கிறாங்க. இருக்கலாம். ஜெபன்றது என்ன? ஆண்டவரோட பேசுறது, அவர் நம்ம கூட பேசுறது. அவர் தாங்க, அவர் இல்லாமல் நான் இல்லை. அவர் என்னை நினச்சி செஞ்ச காரியத்தை நான் ஒரு செகண்ட் கூட மறக்க மாட்டேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், அவரும் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அதுதான் ஜெபம். சாபமான மரணத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த மரணத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். வசனம் என்ன சொல்லுது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். வேற எங்கேயாவது குத்தி கொலை பண்ணி போட்டா அது யாருக்கும் தெரியாது. எல்லாரும் பார்க்குற மாதிரி மரத்தில் தூக்கி அரைஞ்சி ஒரு மனுஷன் ஜீவனை கொடுக்குறான்னா அவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் சாபமாயிட்டார். இவங்க மேலே வந்த சாபத்தெல்லாம் நான் என் மேலே எடுத்துக்கிறேன். நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு, இப்போ நியாய பிரமாணத்தில் சொன்னதெல்லாம் நம்ம செய்யணுன்ற ஒரு பிரமாணம் இருந்தால் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. இன்றைக்கி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏதாவது பாவம் செஞ்சால் கூட, ஏசப்பா தெரியாமல் செஞ்சிட்டான்ப்பா, மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க, உடனே ஆண்டவர் மன்னிச்சிறார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கறதுக்கு சாபத்தை அவர் மேலே எடுத்துக்கிட்டார். நம்ம அப்பா மூலம் வந்த சாபம், அம்மா மூலமாக வந்த சாபம், மூதாதையர்கள் மூலம் எந்த சாபமாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம தைரியமா, நான் இவங்க பிள்ளை இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை. அவங்க மூலமாக நான் இந்த உலகத்தில் வந்திருந்தாலும் இப்போ இயேசுவின் ரத்தத்தினாலே, அவருடைய ஜீவனாலே இன்னைக்கு அவரோட என்னை சேர்த்துட்டாரு. இந்த உலகத்தில் நானும் இயேசுவும் தான், இயேசுவும் நானும் தான். ஏன்னா எனக்காக எல்லாத்தையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தது தன்னாக முன்னாக வந்து கொடுத்தார். பிதா, எப்பா கண்டிப்பாக நீ போய் தான் பார்க்கணும். சில நேரத்தில் சிலரை வேலை வாங்கும்போது அவங்கள கட்டாயப்படுத்தணும். செய்ப்பா, செய்யுமா, முடியாது, இதெல்லாம் செய்யணுமா அப்படிலாம் கேட்பாங்க. பரலோகத்தில் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பிதா கூடயே இருந்தவரை அவரை நான் இவருக்கு சொல்லலை, நீ தான் போகணுன்னு கூட சொல்லலை. அப்போ பொதுவாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, என் காரியமாக யார் இந்த பூமிக்கு போவார். உடனே இயேசு முன்னால் வந்துட்டார். எவ்வளோ பார்த்தீங்களா? யாருமே கை தூக்கலையே, யாருமே முன்னால் வரலையே. எப்பா நீ போறியா அப்படின்னு பிதாவா கேட்டார்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ பிதாவினுடைய மனதை அறிஞ்சு, பிதாவினுடைய எண்ணத்தை அறிஞ்சு நம்ம மேலே வச்ச ஒரு அன்புனால பிதா ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா, ஏதோ இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அதை நிறைவேற்ற இவர் காரியமாக நான் போகிறேன். தன்னார்வமாக அவர் வந்தார். அதை தான் நாம் பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 10:18. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இப்போ இன்னைக்கு
தேவ பிள்ளைகளாக வாழ்கிற உங்களையும் என்னையும் யாரும் ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. அதுதான் அவர் சொல்றாரு, என் கிட்ட இருந்து யாரும் உங்களை பிரிக்க முடியாது. இந்த கட்டளை நான் பிதாவினிடத்திலிருந்து எப்படி நான் பெற்றுக்கொண்டேன்? நான் சும்மா சாதாரணமாக பெற்றுக்கொள்ளல. அவர் சொன்ன உடனே உங்க மேல வச்ச அன்புல வந்தேன், என்னை தியாகம் பண்ணேன். அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எனக்கு அதிகாரம் இருக்குது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஏன்ட்ட நிலைச்சிருங்கப்பா. அவங்க கிட்ட இருக்கிறேன், இவங்க கிட்ட இருக்கிறேன், இவங்க பின்னால போறேன், ஒருத்தர் பின்னாலையும் போவாதீங்க. போனீங்கன்னா உங்க லைஃபே வேஸ்ட் ஆயிடும். லைஃப் வேஸ்ட்டு. உங்களை நினைச்சு பரலோகத்திலேயே நான் திட்டம் பண்ணி இந்த பூமிக்கு நான் வந்தேன். அப்ப என்கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா தான் உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு முடிப்பேன். அந்த அதிகாரத்தை நான் பிதாவின் இடத்திலிருந்து வாங்கியிருக்கிறேன். என்னை தவிர யாரும் உங்களை இந்த உலகத்துல நடத்தவே முடியாது. நீங்க என்ன செஞ்சாலும் ஒன்றும் செய்யவே முடியாது. எனக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா தான் நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்ற அந்த அதிகாரத்தை உங்கள் வாழ்க்கையிலே நான் செயல்படுத்துவேன். அல்லேலூயா. அடுத்ததாக, அவர் ஏன் மரணம் அடைந்தார்? நிறைய பேருக்கு ஏன் ஆண்டவர் மரணம் அடையணும், இயேசு ஏன் மரணம் அடையணும், இந்த மாதிரி பல கேள்விகள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்படி ஒரு ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தித்தான், மரணம் அடைஞ்சித்தான் ஒரு ரட்சிப்பை கொண்டு வரணுமா? ஏன் அவர் மரணம் அடைந்தார்? யாராவது தப்பு செஞ்சாதான் அந்த தப்புக்கு ஒரு மரண தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு விலைக்கிரயம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பது பிதாவினுடைய விருப்பமாக இருந்தது. இதற்காக தான் அவர் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எதுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு? அவர் ரத்தத்தை சிந்தினதுனால அவரை ஏற்றுக்கொள்றவங்க அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் பதிலாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பதில். வேற யாராலும் இதை நிறைவேற்றவே முடியாது. அதுதான் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4:10. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஏன் நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? அவர் ஒருவரால தான் நமக்கு இந்த உலகத்துல வாழ வழி. வேற எந்த வழியிலும் நமக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. பல வழிகள் இருக்குது, பல மார்க்கங்கள் இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் தான் இந்த உலகத்துல நம் மேல் வைத்த அன்பினாலே, தன்னை அர்ப்பணித்ததினாலே. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போதே சொன்னாரு, என் பிள்ளைங்களே என்னிலே நிலைத்திருங்கள், இயேசுவிலே நிலைத்திருங்கள், என்ன மறந்துடாதீங்க. நான் உங்களை கொண்டு என்ன செய்யணும் நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்யறதுக்கு என்கிட்ட நினைச்சிருந்தாதான் நீங்க அதை செயல்படுத்த முடியும். அதுக்கு தான் அவர் சொல்றார், திராட்சை செடி, அந்த திராட்சை செடியில கொடி இணைஞ்சிருக்கணும். இணைஞ்சிருந்தாதான் அது கனி கொடுக்க முடியும். அது வெறும் செடியா கொடியில இணையாம துண்டா வெட்டிட்டா என்ன ஆகும்? அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படி வாழாதீங்க. இந்த உலகத்துல உங்களுக்காக ஜீவனை கொடுத்த, உங்களுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த என்னிலே நீங்க நிலைத்திருங்க. எனக்குள்ள நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க சாதாரணமானவங்களா இருக்க மாட்டீங்க. ஏதோ இந்த உலகத்துல பிறந்தோம் வாழ்ந்தோம் அவ்வளவுதான் அப்படின்றது இல்லை. இந்த உலகத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு
நம்முடைய குடும்பத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம இருக்கிற இடங்களில், நம்ம தேசங்களில் எதையெல்லாம் செய்ய இந்த உலகத்தில் இயேசு நம்ம எதிர்பார்க்குறாரோ அதை அவரில் நிலைத்திருந்தால் தான் செய்ய முடியும். ஏன்னா நமக்காக ஜீவனையே கொடுத்துட்டாரு. பயப்பட வேண்டியதே கிடையாது. நமக்காக ரத்தத்தையே சிந்திட்டார். அவ்வளோ பெரிய ஒரு அன்பு அவர் நமக்கு மேலே. அவர்கிட்ட நம்ம இணைஞ்சிருந்தா போதும், அவ்வளோதான். நானா இதை செஞ்சேன், நானா இப்படி பேசினேன், நானா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சேன், ஐயோ என்னால் நம்பவே முடியலையே அப்படி நம்ம வாழ்க்கையே நமக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட குடும்பத்தில் ஆண்டவர் என்னை எப்படி இந்த மாதிரி ஆசீர்வதிச்சார், இப்படிப்பட்ட நிலைகளில் ஆண்டவர் எப்படி என்னை உயர்த்தினார், எப்படி இதெல்லாம் முடிஞ்சது? அதுக்கு தான் இயேசு சொல்லிட்டாரு, என்னில் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமான ஆளாக இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கனி, எப்போவாவது கனி இல்லை, கனி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தேன், 5 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தேன், போன வாரம் கொடுத்தேன், இந்த வாரம் அந்த மாதிரி இல்லை, கனி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம், முழு வல்லமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதன் மேலே ஒரு வெற்றியை அடைவதற்கு, விடுதலை அடைவதற்கு, ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நமக்குரிய பங்கை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அவரில் நிலைத்திருக்க நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஆவியானவரே ஒரு விசை நினைத்து பாருங்கள். நம்ம யாரும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நினைக்கல, இயேசு ஒருவர் தான் நம்மை நினைத்தார். அவர் ஒருவர் தான் கல்வாரி சிலுவையில் நம்மை நினைத்தார். நம்முடைய குடும்பத்தை நினைத்தார், நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே, இந்த உலகத்தில் என்னை நிலைத்திருங்கள் என்று சொன்ன நீர், இன்றைக்கு நாங்கள் உங்களில் நிலைத்திருக்க உங்கள் ஆவியோடு, உங்கள் வல்லமையோடு, உங்கள் பிரசன்னத்தோடு இணைந்திருக்க உங்கள் மரணம் எங்களுக்கு ஒரு வழியாக அமைந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உலகத்திற்கு பின்பாக நாங்கள் போகாமல் கடைசி மூச்சு வரையிலும் உம்மோடு இணைந்து உம்முடைய வல்லமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வாதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய அளவிட முடியாத கிருபை, அன்பு, தயவு நம்மேல் சொரியப்பட்டிருக்கிறது. அருள்மாறி மழையைப் போல பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இருக்கிற இடத்தில் இப்பொழுது ஊற்றப்பட்டிருக்கிறார். அருள்மாறி பெய்யும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளும் மாறிவிடும், செழிப்பு உண்டாய்விடும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார். அற்புதங்கள் நடந்திருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருங்கள். நாம் இந்த ஆராதனையின் நிலை இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே இருக்கிற இடங்களில் முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள் அல்லது முழங்கால் போடுங்கள். உங்கள் வசதிக்கேற்ப நாம் இப்பொழுது சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, இந்த நாட்களில் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களை நீர் உலகமெங்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர். பல தேசங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, கடைசி கால செய்திகள், மக்களை ஆயத்தமாக்கும் திருப்பணியிலே உமது அடியானை நீர் கனப்படுத்தி கொண்டு வருகிறீர். அவருடைய சுகத்திற்காக, அவருடைய பயணத்திற்காக, அவர் எடுத்து உரைக்கிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமது அடியானை சிறகில் வைத்துக்கொள்ளும். இங்கேயும் கட்டட பணிகள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. முடியும் தருவாயில்
கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணும். அலுவலகத்தில் பணியாற்றுகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தார். தகப்பனே, இந்த நாட்களிலே உலகமெங்கும் பலவிதமான திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கிறது. திடீர் என்று பூமி அதிர்ச்சி. கடந்து போன சில நாட்களுக்கு முன்பதாக மியான்மர், அங்கே ஏற்பட்ட பூகம்பத்தில் எத்தனை ஆயிரங்கள் ஒரு சனப்பொழுதில் இவ்வுலகை விட்டு போய்விட்டார்கள். உம்முடைய வார்த்தை கடைசி நாட்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று நீ சொன்னது நிறைவேறி கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையை இந்த உலகமும் கொடுத்து கொண்டிருக்கிறது. உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஆயத்தமாயிருக்க அருள் தார். குறிப்பாக ஏஞ்சல் டிவி நேயர்களை எல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்த, இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறவர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தும். தகப்பனே, உலகமெங்கும் தம் பணி செய்கிற திரு தொண்டர்களை நினைக்கிறோம். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்கள், யாராயிருந்தாலும் இயேசு என்ற நாமத்திற்கு அவர்கள் உழைக்கும் பொழுது என் ஆண்டவன் இயேசு அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் ஆசீர்வதிப்பீராக. நல்ல தொண்டு நிறுவனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உலகமெங்கும் அரசியல் தலைவர்களை கர்த்தர் கண்ணோக்கிப்பார். எங்களை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் தீமோத்தேயுவுக்கு எழுதியிருக்கிறார். ஆகவே நாட்டை ஆளுகிறவர்கள், உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா அரசியல் தலைவர்களை நினைக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தின் பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர்கள், முதலமைச்சர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கைகளில் போடுகிறோம். எங்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று இரவும் பகலும் அயராது சேவை புரிகிற எல்லா இராணுவ வீரர்கள், கப்பற்படை, தரைப்படை, வான்படை என்று முப்படை தலைவர்களையும் முப்படை வீரர்களையும் உங்கள் கைகளில் போடுக்கிறோம். எங்கள் நாட்டிலே மருத்துவ குழாமினர்கள் இருக்கிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், ஆசிரிய பெருந்தகைகள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும் அப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற குழந்தைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று எங்களை அழைக்கிறீர். தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடினார் நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று எங்கள் குறைகள் ஏதுவானாலும் மன்னியும். எங்கள் தேசம் சுபிட்சமாயிருக்க அருள் தாரும். தகப்பனே, உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள், உம்மால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், தேசங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், போர் நிற்கட்டும், பொல்லாத நோய்கள் நீங்கட்டும். உமது பிள்ளைகளுக்கு நீதான் அற்புதங்களை செய்கிறவர் என்று அறியக்கூடிய ஞான கண்களை தந்தருளும். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறவர்களில் சரீர பலகீனத்தோடு இருக்கிறவர்களை தொட்டு சுகமாகும். அந்த எலும்பு நோய் நீங்கட்டும், தசை நோய் நீங்கட்டும், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கட்டும், கண்களில் பூரண பார்வை கிடைக்கட்டும், செவி நன்றாய் கேட்கட்டும், நரம்பில் ஏற்பட்டிருக்கிற நோய்கள் எல்லாம் நீங்கட்டும், க்ஷயரோகம் ஒழியட்டும், தொழுநோய்க்கான அறிகுறிகள் இல்லாமல் போகட்டும் அப்பா. இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற வேதனைகள், இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் தம் பிள்ளைகளை விட்டு ஒழிந்து போகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அற்புதங்கள் செய்யும். திருமண வயதை எட்டிவிட்ட பிள்ளைகளுக்கு அந்த நறுமணம் சீக்கிரம் உண்டாகட்டும். தகப்பனே, படித்து முடித்து சரியான வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும். தகப்பனே, பிள்ளை செல்வத்திற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிற தம்பதியருக்கு அந்த பாக்கியத்தை தாரும். கோர்ட் கேஸில் சிக்கொண்டிருக்கிறவர்கள் குடும்பத்தை பிரித்துவிட வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற வேண்டாத சக்திகள் அழிந்து போகட்டும். என் தேவன் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தனிநபரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவன் மகிமை அடையும். சபைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாய் மாறட்டும். ஆத்துமாக்களால் நிரம்பட்டும். கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் அற்புதங்கள் இயேசுவின் பெயரால் நடைபெறட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த ஆராதனையில் உமக்கு மகிமை உண்டாகட்டும்.
நின்றிருக்கிற அல்லது ஜெபத்தில் கலந்திருக்கிற அத்தனை பேரையும் ஒரு விசை ஆசீர்வதித்தருளும். உமக்கை சகல துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, கர்த்தருடைய சபை ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்க தவறாதீர்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை, அதாவது விடுதலை வேண்டி நிற்கிறவர்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி வெளிவரும். ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக இருக்கும். விடுதலை வேண்டும் என்ற விசுவாசிகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அப்பம் கிளாஸே இரவு 10:30 மணிக்கு ஒளிபரப்பாகும். பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.